रेंज निदेशक द्वारा भी इसकी पुष्टि की गई। द्वितीय चरण को सफलतापूर्वक बनकर यान से पृथक कर दिया गया है तथा அமெரிக்க நிறுவனத்தின் ப்ளூபர்ட் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது பாகுபலி ராக்கெட். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று காலை 8:55 மணிக்கு அமெரிக்க நிறுவனத்தினுடைய ப்ளூபர்ட் 6 என்ற செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணில் செலுத்தி இருக்கிறது. இதற்கான 24 மணி நேர கவுண்டவுன் செவ்வாய்க்கிழமை காலை 8:54 மணிக்கு தொடங்கிய நிலையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ வணிக ரீதியாகவும் செயற்கைக்கோளை விண்ணில் நிலைநிறுத்தி வருகிறது. அதன்படி 6100 கிலோ எடை கொண்டிருக்கக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இருக்கக்கூடிய அந்த பணியை தற்போது மேற்கொண்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்காவினுடைய AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தினுடைய ப்ளூபர்ட் மார்க் 2 என்கின்ற அந்த செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. நவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோவின் LBM-3 ராக்கெட் மூலமாக செலுத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது வெளியில் செலுத்தக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவினுடைய NSIL நிறுவனம் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி ப்ளூபர்ட் செயற்கைக்கோள் LBM-3 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்தில் இருந்து சற்று முன் வெளியில் செலுத்தப்பட்டிருக்கிறது. ராக்கெட்டில் எரிபொருள் நிரப்புதல் உள்ளிட்ட இறுதிக்கட்ட பணிகள் எல்லாமே நிறைவு பெற்று திட்டமிட்ட நேரத்தில் தற்போது அதனை வெளியில் செலுத்தியிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் 6100 கிலோ எடை கொண்டது. இது 223 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட அமைப்பை கொண்டது. விண்வெளியில் இருந்து நேரடியாக சாதாரண ஸ்மார்ட் போன்களுக்கே அதிவேக இணைய சேவையை வழங்குவதுதான் இந்த செயற்கைக்கோளுடைய பிரதான நோக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் செல்போன் டவர்கள் இல்லாத அடர்ந்த காடுகள், மலைப்பகுதிகள் 5G வேகத்தில் இணையம், வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி சேவைகளை பெற முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இஸ்ரோ இதுவரை விண்ணில் செலுத்தியதிலேயே இதுதான் அதிக எடையுள்ள ஒரு செயற்கைக்கோள் என்பதையும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவது, மேலும் குறைந்த செலவில் விண்ணிற்கு செயற்கைக்கோள்களை செலுத்துவதில் அதிக அளவிலான அனுபவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக மாறி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அமெரிக்காவினுடைய விலை உயர்ந்த செயற்கைக்கோளாக கருதப்பட்ட, தொலைத்தொடர்புக்கு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்பட்ட தனியாரினுடைய ஒரு செயற்கைக்கோளை, ATS நிறுவனத்தினுடைய செயற்கைக்கோளை தற்போது விண்ணில் செலுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் ககன்யான் திட்டம் போன்ற விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவது, மேலும் அதிக எடை கொண்ட விண்ணில் செலுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்காக அந்த ராக்கெட் லான்ச்சிங் வெஹிக்கிள்களை இந்தியா தயாரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் குறைந்த செலவில் விண்ணில் செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பணிகளையும் இந்தியா மேற்கொண்டு வருகிறது. தற்பொழுது இந்த விண்ணில் நிலைநிறுத்தப்படக்கூடிய அந்த ப்ளூபர்ட் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் பேரிடர் கால அவசர தொடர்பு மற்றும் சிக்னல் இல்லாத மலை, காடு, கடல் பகுதிகளில் இருந்து சிக்னலை பெறுவதற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு செயற்கைக்கோளினுடைய தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இதற்கான முன் சோதனை செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் ப்ளூ வால்கர் 3 அதனுடைய வெற்றிக்கு பிறகு வணிக பயன்பாட்டை நோக்கி உருவாக்கப்பட்ட மாடலாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் போன்களில் இருக்கக்கூடிய சிக்னல் என்பது டவருக்கு செல்லும், டவரில் இருந்து சேட்டலைட்டுக்கு கனெக்ட் செய்யப்படும். ஆனால் நேரடியாக ஸ்மார்ட் போன்களுக்கே செயற்கைக்கோளில் இருந்து சிக்னலை கனெக்ட் செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டனாவுடன் கூடிய இந்த ப்ளூபர்ட் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனமான ATS நிறுவனமானது 6100 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளை உருவாக்கி அதனை இந்தியாவினுடைய இஸ்ரோ மூலமாக விண்ணில் செலுத்தக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இன்னும் சில நிமிடங்களில் அந்த செயற்கைக்கோள் புவியினுடைய தாழ்வோட்ட பாதையான 520 கிலோமீட்டர் முதல் 540 கிலோமீட்டர் உட்பட்ட பகுதிகளில் அந்த ப்ளூபர்ட் செயற்கைக்கோளை நிலைநிறுத்தும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சாதனத்தை பொறுத்த வரைக்கும் தனி டிஷ் அல்லது சிறப்பு சாதனம் எதுவுமே தேவையில்லை. சாதாரண ஸ்மார்ட் போன்களின் மூலமாக இதிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை ரிசீவ் செய்ய முடியும். இந்த ப்ளூபர்ட் பிளாக் 2 பொறுத்த வரைக்கும் ATS ஸ்பேஸ் மொபைலினுடைய 2ஆம் தலைமுறை பிளாக் 2 செயற்கைக்கோள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அளவில் மிகப்பெரிய ஆண்டனா கொண்டது. இது நேரடி மொபைல் இணைப்பு சாத்தியமாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதில் இஸ்ரோவினுடைய பங்கை பொறுத்த வரைக்கும் LBM-3 ககன்யான் ராக்கெட் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ககன்யான் போன்ற திட்டங்களுக்கு, மிகப்பெரிய திட்டங்களுக்கு மனிதர்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த சிலிண்டர்களை கொண்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த LBM-3 ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்தப்படுகிறது. இந்திய விண்வெளி துறைக்கு இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக பார்க்க ஏனென்றால் இந்தியாவினுடைய ராக்கெட்டுகளின் வடிவமைப்புகள் மிக குறைந்த செலவில் விண்வெளியில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளை நிறுவுதல், விண்வெளி நிலையங்களுக்கு மனிதர்களை அனுப்புவது உள்ளிட்டவை எல்லாம் சாத்தியமாகும் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டும் வகையில் தான் இந்த விண்வெளியில் அந்த செயற்கைக்கோள் ப்ளூபர்ட் செயற்கைக்கோளை செலுத்துகின்ற அந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த செயற்கைக்கோள் உலகம் முழுவதும் மொபைல் சிக்னல் இல்லாத இடங்களும் இருக்கக்கூடாது என்கின்ற நோக்கத்தில் அமெரிக்காவினுடைய தனியார் நிறுவனம் இதனை அனுப்பியிருக்கிறார்கள். அவசர பேரிடர் காலங்களில் உலகளாவிய நிறுவனங்களும் இதனை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலே இதனுடைய சிக்னல்கள்
செயற்கைக்கோள்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அடர்ந்த காட்டுக்குள்ளோ கடல் பகுதியில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்மார்ட் போன்களை இந்த செயற்கைக்கோள்களின் மூலமாக நேரடியாக இணைக்க முடியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் LVM-3 ராக்கெட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட்டுடைய பெயர் இதற்கு முன்னாடி GSLV Mark 3 என்று சொல்லப்பட்டிருந்தது. தற்போது அதில் மாடிஃபைடு செய்து LVM-3 என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரோவினுடைய அதிக எடை தூக்கும் ஹெவி லிப்ட் ராக்கெட்டாகவும் இது பார்க்கப்படுகிறது. அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்களை புவி தாழ்வட்ட பாதையில் மற்றும் ஜியோ மாற்று பாதைக்கும் கொண்டு செல்வதற்குரிய பணிகளில் இந்த LVM-3 ராக்கெட் பயன்பட இருக்கிறது. ககன்யான் மனித விண்வெளி திட்டத்திற்கான முதன்மையான ராக்கெட்டாகவும், அதாவது ககன்யான் திட்டத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு ராக்கெட்டாகவும் உருவாக்கப்பட இருக்கிற ஒரு ராக்கெட்டாகவும் இந்த LVM-3 ராக்கெட் என்பது பார்க்கப்பட்டிருக்கிறது. இதில் மொத்தமாக 3 நிலைகள் இருக்கிறது. அதாவது அந்த கடைசி நிலை, அதாவது இந்த ப்ரொபலேஷன் செப்பரேஷன் ஆவதற்கு முன்பாக இதில் 3 நிலைகள் சொல்லப்படுகிறது. முதல் நிலை S-200 சாலிட் பூஸ்டர்ஸ், அதாவது 2 பெரிய திட எரிபொருள் மோட்டார்கள் மூலமாக அந்த ராக்கெட்டை பூமியிலிருந்து உந்துதல் மூலமாக மேலே கொண்டு செல்வார்கள். ராக்கெட்டிற்கு ஆரம்ப வேகம் மற்றும் தூக்க சக்தி அங்கிருந்து கிடைக்கும். ஒவ்வொன்றும் 200 டன் திட எரிபொருள்களால் ஆனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் நிலை L-110 லிக்விட் கோர் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள். திரவ எரிபொருள் மூலமாக அது இயங்கக்கூடியது. ராக்கெட்டின் நிலையான உயர்வு மற்றும் அதனுடைய கட்டுப்பாட்டை இதன் மூலமாக தான் கட்டுப்படுத்துவார்கள். மூன்றாம் நிலை என்பது C-25 கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள். திரவ ஹைட்ரஜன் மற்றும் திரவ ஆக்சிஜன் அதிக திறன் துல்லியமான பாதை நிலைநிறுத்தம் ஆகியவற்றிற்காக அதனை பயன்படுத்துவார்கள். அதாவது புவி தாழ்வட்ட பாதை மற்றும் மாற்றக்கூடிய அந்த பாதைகளில் இதை நிலைநிறுத்தக்கூடிய பணிகளில் இந்த மூன்றாம் நிலை என்று சொல்லக்கூடிய கிரையோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் தான் பயன்படுத்தப்பட இருக்கிறது. இந்த ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 43.5 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த ராக்கெட்டினுடைய எடை என்பது 640 டன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தூக்கும் திறன், அதாவது இந்த LVM-3 ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 8 to 10 டன் இருக்கக்கூடிய பொருட்களை தூக்கி செல்லக்கூடிய அளவிற்கு வலிமையானது என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது புவி தாழ்வட்ட பாதை வரைக்கும் இதனால் 10 டன் வரையிலான ஒரு செயற்கைக்கோளையோ பொருட்களையோ இதனால் விண்ணில் சுமந்து செல்ல முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த LVM-3 ஏன் முக்கியம் இந்த இடத்திற்கு சொல்ல பார்க்கும்போது இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டாக இந்த LVM-3 பார்க்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு வணிக செயற்கைக்கோள்களை ஏவுவதில் இந்தியாவிற்கு உலக அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திறன் பெற்ற ஒரு ராக்கெட்டாகவும் இந்த LVM-3 ராக்கெட் என்பது பார்க்கப்படுகிறது. இந்தியா கனமான செயற்கைக்கோள்களையும் மனிதர்களையும் விண்ணுக்கு அனுப்ப தயாராக உள்ளது என்பதை உலகத்திற்கு சொல்வதற்கான இஸ்ரோவின் பெருமை மிக்க ஒரு ராக்கெட்டாக LVM-3 என்பது தற்போது மாறிக்கொண்டிருக்கிறது. LVM-3 புறப்படுவது முதல், அதாவது செப்பரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ராக்கெட் புறப்படுவது முதல் அது இறுதியாக செப்பரேஷன் ஆகி அந்த புவி தாழ்வட்ட பாதையில் செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவது வரைக்கும் பல்வேறு படிநிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த ராக்கெட் LVM-3 ராக்கெட் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை அதனுடைய திட்டமிட்ட பாதையில் புவி தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்த இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.